ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிராக சவால் விட துணிந்தான். அவன் பெயர் நம்ரூத். பண்டைய பாபிலோனின் ஒரு அரசன். சக்தி வாய்ந்தவன், கர்வம் நிறைந்தவன். அவன் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டான். பின்னர் ஒரு இளைஞன் வந்தான், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம். ஒரு பேரரசுக்கு எதிராக தனியாக நிற்கும் இறைத்தூதர். நம்ரூத் கேட்டான், உன் இறைவன் யார்? இப்ராஹிம் பதிலளித்தார், என் இறைவன் உயிர் கொடுக்கிறான், மரணத்தை ஏற்படுத்துகிறான். நம்ரூத் சிரித்தான், நான் ஒரு கைதியை கொன்றேன், இன்னொருவனை விடுவித்தேன். பார், நானும் உயிரும் மரணமும் கொடுக்கிறேன் என்று. ஆனால் இப்ராஹிம் கூறினார், என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான். உன்னால் அதை மேற்கிலிருந்து கொண்டு வர முடியுமா என்று? இதை கேட்டதும் நம்ரூத் திடுக்கிட்டான், வார்த்தைகள் வரவில்லை, தோற்றுப்போனான். கோபத்தில் அவன் ஒரு நெருப்பை ஏற்படுத்த கட்டளையிட்டான், இதுவரை செய்யப்படாத மிகப்பெரிய நெருப்பு. அதில் அவன் இப்ராஹிமை வீசினான். ஆனால் அல்லாஹ் கூறினான், ஓ நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு என்று. நெருப்பு கீழ்ப்படிந்தது. நம்ரூத் மீண்டும் தோற்றான். பின்னர் அவன் அல்லாஹ்வுடன் போர் புரிய வானத்தை நோக்கி அம்புகளை எய்ய முயன்றான். ஆனால் அல்லாஹ் எப்படி பதிலளித்தான்? ஒரு கொசுவுடன். ஆம், ஒரு சிறிய கொசு நம்ரூத்தின் மூக்குக்குள் பறந்து சென்றது, உள்ளிருந்து அவனை வதைத்தது. தன்னை கடவுள் என்று நினைத்த அவன் வேதனையில் இறந்தான். இப்படித்தான் அல்லாஹ் கர்வமுள்ளவர்களை தாழ்த்துகிறான். சத்தியத்திற்காக நிற்பவர்களை மதிக்கிறான்.